நிறைய பிரைவசி காயின்ஸுக்கான சோர்ஸ் கோட்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் பண்றது எல்லாருமே யாரு பாத்தீங்க அப்படின்னா மொனிரோ தான் அவங்க எங்க இருந்து என்னென்னத்தெல்லாம் கொள்ளையடிச்சேன் கொள்ளையடிச்சேன்னு சொல்லக்கூடாது, ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிறத கொள்ளையடிச்சேன்னு சொல்ல முடியாதுதான், அது இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா என்ன விஷயம் அப்படின்னா வந்து இத மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். என்ன விஷயம், டோக்கன் எல்லாம் பெருசா போகாதுங்க, ஓன் பிளாக் செயின் வச்சிருக்கவங்க மட்டும் தான் பெரிய ஆளா போகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்க ஓன் பிளாக் செயின் எல்லாம் இல்ல, மொனிரோவோட பிளாக் செயினை தான் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்றாங்க. இவங்க மீட்டிங்ல ப்ரமோட் பண்றது யூனிக் காயின் ப்ரமோட் பண்ணி தான் அவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது யூனிக் கிடையாதுங்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா, இந்த விஷயம் இங்க இது கான்ட்ராடிக்ட் ஆகுதா, இது வந்து இதுல சொல்றேன், இது வந்து வெறும் காயின் மேட்டர்ல மட்டும் சொல்றேன். இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம், காயின் கூட விடுங்க, காயின் ஒன்னு டெவலப் பண்ணிட்டான், ஆனா இந்த காயினை வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க ப்ரமோட் பண்றாங்கன்னா ஆப்ஸை பேஸ் பண்ணி தான் ப்ரமோட் பண்றாங்க. ஓகேவா, இங்கதான் அடுத்த பெரிய ஷாக்கே உங்களுக்கு இங்கதான் வரும். ஓகேவா, பிசாட் இந்த ஆப்போட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிளாக் செயின், அதாவது இவங்க பிளாக் செயினுக்குள்ள ரன் ஆகும், யாருன்னா இவங்க பெல்டெக்ஸோட பிளாக் செயினுக்குள்ள ரன் ஆகும். இது வந்து பிரைவசியா இருக்கும், டேட்டா செக்யூரா இருக்கும், ஹை அல்காரிதம் யூஸ் பண்றோம், பெரிய அளவுல பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இந்த காயினோட பெரிய இஷ்யூ இங்க கிரெடிட்ஸ்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. ஓகேவா, இங்க நல்லா தெரியும், எப்பயும் போல மொனிரோல இருந்து டேட்டா எடுத்தாங்க, அதை ஒத்துக்குவேன். ஓகே, மொனிரோ ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு விஸ்பர் சிஸ்டம்ஸ் இருக்கும், 2011 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஓப்பன் விஸ்பர் சிஸ்டம்ஸ் இருக்கும். இந்த விஸ்பர் சிஸ்டம்ஸ் யாரு அப்படின்னா, நான் ரொம்ப சொல்ல போனா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இவங்க இந்த ஆப் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்கல வேர்ல்டு பெஸ்ட் ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம், ஹை செக்யூர் ஆப். இந்த ஆப் மூலமா இந்த ஆப்போட பிரீமியம் ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பெல்டெக்ஸ் காயினை யூஸ் பண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க இந்த விஸ்பர் சிஸ்டத்தோட டேட்டாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. மொனிரோவோட சோர்ஸ் கோடு, விஸ்பர் சிஸ்டத்தோட கிரிப்டோகிராஃபி, ஓபன் சிஸ்டம் டேட்டா, செஷன் சொல்லி ஒருத்தவங்களோட டேட்டா சென்ட் பண்றதுக்கான டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஸ்பர் சிஸ்டம் வேற யாரும் கிடையாது. எத்தனை பேருக்கு சிக்னல் ஆப் தெரியும் தெரியல எனக்கு. வாட்ஸ்அப்புக்கே அவன் தான் சர்வர் கொடுக்குறான் இல்லையா, வாட்ஸ்அப்போட அந்த கிரிப்டோகிராஃபி இருக்குல்ல, அந்த அல்காரிதம் இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவனோட தான், சிக்னல் தான். இந்த சிக்னல் ஆப் தான் விஸ்பர் சிஸ்டம், வேற யாருமே கிடையாது. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும், ஹைலி செக்யூர்ட் ஆப். ஓகேவா, இப்படி ஒரு ஆப் ஃப்ரீயா இருக்கும்போது, எல்லா விஷயம் பண்ணும்போது, இதுல இருக்க டேட்டாவை ட்ராக் பண்ண முடியாம ஒரு ஆப் ஃப்ரீயா ரன் ஆயிட்டு எல்லா ஃபியூச்சர்ஸோட ஒரு ஆப் ரன் ஆயிட்டு இருக்கும்போது என்ன பர்பஸ்க்காக நான் வந்து பிசாட்டை யூஸ் பண்ணணும்? ஏதாவது காரணம் சொல்லணும்ல. அதோட நாங்க இருக்கிறதுல பெஸ்டான ஒரு ஆப் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், எங்களோட யூனிக் ஆப், வேர்ல்டு பெஸ்ட் ஆப்னு சொல்றாங்களே, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு. இன்னைக்கு வாட்ஸ்அப்பே இவனோட அல்காரிதம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஓபன் விஸ்பர் அவங்களோட அல்காரிதம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தானே இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இந்த விஷயம் வந்து யூனிக் ஆகும்? இன்னமும் சொல்ல போனா பிசாட் ஆப் ஒன்று பாத்தீங்கன்னா நடுவுல வந்து பிளே ஸ்டோர்ல இருந்துச்சு, அப்புறம் தூக்கிட்டாங்க, திருப்பி கொண்டாந்து இருக்காங்க. ஏன்னா ஆர்கிடெக்சர் 32ல இருந்துச்சு, அப்புறம் 64 மாத்துறது, ஏஆர்எம்க்கு மாத்திரம் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா, இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு நான் அதை யூஸ் பண்ணி இப்படி இருக்க ஒரு ஆப்பை இப்படி ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அவன் பிரீமியம் ஃபியூச்சர் யூஸ் பண்றது நான் பெல்டெக்ஸ் காயினை யூஸ் பண்ணமா. ஆனா நீ காப்பி பண்ணி இருக்கிற டேட்டா காப்பி பண்ணி இருக்க சிக்னல் ஆப், அவ்வளவு அட்வான்ஸான ஆப் ஒன்னு ஆல்ரெடி அங்க இருக்கு. சிக்னல் ஆப்பும் ஃப்ரீயா கொடுத்த ஓபன் சோர்ஸ் தான் பிசாட். ஆமா, சிக்னல் வந்து கொடுத்திருக்கிற, அதாவது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நீங்களே ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா சிக்னல் ஆப்போட சோர்ஸ் கோட் எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணி நீங்களே ஒரு ஆப் டெவலப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யூஸ் பண்ணணும், உங்க ஆபீஸ்ல யூஸ் பண்ணணும்னா சொந்தமா ஒரு சர்வரை போட்டு நீங்களே சொந்தமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது, தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்க யூஸ் பண்ணி இதை ரன் பண்ணிக்கலாம். அப்ப சிக்னல் ஆப் எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப் வந்து பேன் ஆப்னு சொன்னா நிறைய பேர் சிக்னல் ஆப் தான் யூஸ் பண்ணாங்க. நானா சிக்னல் ரொம்ப காலமா யூஸ் பண்றேன். ஈவன் சொல்ல போனா சிக்னல் ஆப்புக்கு வந்து நான் ஆப்போசிட்டா கூட பேசுவேன். ஏன்னா ரீசெண்டா ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு, ஒரு
ஒரு கிரைம் இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூ வந்தப்ப கூட வந்து யார் யூசர்னு கண்டுபிடிக்க முடியல. சிக்னல் ஆப்ல கண்டுபிடிக்க முடியல யார் யூசர். ஏன்னா அதுல போன் நம்பர் தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்குது. அப்ப பிசாட் வந்து நீ யூஸ் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு ஒரு சைபர் கிரைமோ ஒரு கிரைமே நடக்குதுன்னா நாளைக்கு அவனை ட்ராக் பண்ண முடியாம போறதுக்கான ஆப்பை டெவலப் பண்ணி விட்டு அதை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் வேலை பார்க்கறான். அதுவே இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஓகேவா, அதையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கா. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மக்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லிடலாம். அதாவது இவங்களுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய எதுவுமே இவங்களுடைய ப்ராஜெக்ட் இல்ல, மத்தவங்க ஃப்ரீயா கொடுக்கக்கூடியத எடுத்து வச்சு அவங்க பில்டெக்ஸ்ங்கிற பேரை போட்டுக்கிட்டு மக்களுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். ஆமா, அதேதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கலாம் சிக்னல் ஆப் இருந்து இவங்க பே பண்ணி அவங்க டெக்னாலஜி வாங்கிட்டாங்க அப்படின்னு. பே பண்ணி வாங்கல, அவனே ஃப்ரீயா கொடுத்துருக்கான். இப்ப நம்ம வந்து ஒரு ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு லிமிடெட் வரைக்கும், இப்ப நீங்க ஜிமெயில் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு 15 GB வரைக்கும் நீங்க ஃப்ரீயா அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 5 GB மேல வீடியோஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, இதெல்லாம் நான் மெயில சேமிச்சு வைக்கணும் டிரைவ்லன்னா நீங்க பே பண்ணி டிரைவை வாங்கிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, லீகலா பே பண்ணி வாங்கிக்கிறீங்க. ஆனா பில்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசாட்டும் சரி, அவங்களுடைய பிட்காயின் சொல்லக்கூடிய அந்த மொனேராவுடைய சர்வரும் சரி, எதுவுமே அவங்களுக்கு பே பண்ணி அவங்ககிட்ட டெக்னாலஜியை வாங்கிக்கல. அவனே இந்தாப்பா நீ யார் வேணா இதை ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிமிடெட் அக்சஸ் கொடுப்பான் இல்லையா, அந்த அக்சஸ்ல தான் பில்டெக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, அதான் அதாவது ஓபன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓபன் சோர்ஸ், அந்த ஓபன் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வச்சுதான் ரன் ஆகுது. இவங்க எதுவுமே சொந்தமா எதுவுமே டெவலப் பண்ணல. ஓகேவா, சொந்தமா எதுவும் கிடையாது. இன்னொன்னு, இதே இதுல பாத்தீங்கன்னா செஷன் இருக்கும். இந்த செஷன் யாரோடதுன்னா இந்த ஆக்ஷன் ப்ராஜெக்டோட ஒரு ஆப் தான் செஷன். இவனும் ஒரு சாட் ஆப் வச்சிருக்கான். அந்த செஷன் ஆப்போட கோட தான் இங்க இவன் எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, சோ இந்த மாதிரி இவங்க சொல்ல பெருசா வந்து இவங்க ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்த ஆப், இன்னமும் சொல்ல போனா இன்னைக்கு சிக்னல் ஆப்போட இது ஸ்பீடான ஆப்பான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பயங்கர பிரச்சனை இருக்கு, நிறைய லேக் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அப்ப இவனை விட பெஸ்டா மார்க்கெட்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல இவன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஆப் பெருசா வந்துரும் நினைச்சு நம்மளுக்கு பணத்தை கொடுத்துட்டு இருப்பாங்களா எல்லாரும்? வந்து சிக்னலுடைய அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, சிக்னல் ஆப்ங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா அவங்க பே பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, அவன் ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து ஓபன் சோர்ஸ் யூஸ் பண்ணல. ஓபன் சோர்ஸ்ல நிறைய நமக்கு வந்து ஹிடன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அவன் பே பண்ணி ப்ராப்பரா இல்ல. ஆக்சுவலா இதுல வந்து கோட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கோட்னா நீங்க கூட போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சு கோட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா, இங்க இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து நான் பாக்குறது, நீங்க வந்து என்னத்த மீட்டிங் போட்டு ப்ரமோட் பண்றீங்களோ அந்த ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. யூனிக் ப்ராஜெக்டா கண்டிப்பா கிடையாது. பல ப்ராஜெக்டோட கலவை. சொந்தமா டெவலப் பண்ணீங்களா அதுவும் கிடையாது. கோட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்க, பிரச்சனை இல்ல. ஓகே, ஒரு இன்ஸ்பிரயர்ல நம்ம வந்து ஒருத்தங்களுடைய இதை நம்ம எடுத்திருக்கோம். ஆனா இது எதுவுமே ப்ராஜெக்டே கிடையாது அப்படிங்கிறது தான் ஷாக்கிங்கான விஷயம். ஆமா, எதுவுமே ப்ராஜெக்டே கிடையாது. ஏன்னா இவங்க இது வந்து எப்படின்னா பேருக்குன்னு தான் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்து பிசாட்டை பத்தி சொன்னேன். பிசாட் எங்க இருந்து காப்பி பண்ணிருக்காங்கன்னா மொனிரோ சோர்ஸ் கோடு, சிக்னலோட அல்காரிதம், சிக்னலோட விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அடுத்தது செஷனோட அந்த செஷன் ஆப்போட டீடைல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வெளியில நான் வந்து கட்டி சொல்லுவோங்கிற மாதிரி சைட் நான் பார்த்துட்டு இருக்கேன்ல அலி. இது வந்து பில்டெக்ஸோட இது ரீட்மில பில்டெக்ஸோட அபிஷியல் GitHub அபிஷியல் இதுல பாருங்க கிரெடிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, மேல காமிங்க. அது எங்க நம்ம அதை காமிக்கிறோம்னு மக்களுக்கு கொஞ்சம் புரியட்டும். ஆனா அது காமிச்சிடலாம். இதுலதான் உங்களுக்கு GitHubல தான் இருக்கும். GitHubல பில்டெக்ஸ் காயினோட இதுல இருக்கும். இப்போ கீழே வாங்க அலி, நம்ம கிரெடிட்ஸ் காமிச்சோம்ல. இப்ப என்ன கிரெடிட்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு இப்ப எல்லாம் ஏன் நம்ம வந்து திரும்ப வந்து தமிழ்ல சொல்ல ட்ரை பண்றோம்னா, புரியாத பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை மீட்டிங்ல அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி கூட்டிட்டு போறவங்களுடைய நம்பிக்கையில படத்தை போடுறாங்க. கிரெடிட்ஸ்னா என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்களுடைய பொருளை நான் யூஸ் பண்றேன்னா அப்ப அந்த பொருள் அவங்களது. நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். இவங்க கிட்ட இருந்து நான் சோர்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாம வந்து ஹானர் பண்ண மாதிரி. நான் வந்து யூடியூப் வீடியோ இருக்கு, இன்னொருத்தவங்க வீடியோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா
கீழே கிரெடிட்ஸ் கொடுத்துருவேன், இவங்க வீடியோ நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பில்டெக்ஸே போட்டிருக்காங்க. எங்க இருந்து நான் சோர்ஸ் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா தி மொனோரோ ப்ராஜெக்ட் அதுல இருந்து எடுத்திருக்கிறேன். விஸ்பர் சிஸ்டம் அதுல இருந்து நான் என்னுடைய இந்த கோடை வந்து சோர்ஸ் எடுத்திருக்கிறேன். ஓப்பன் விஸ்பர் சிஸ்டம் அதுவும் நான் எடுத்திருக்கிறேன். இயர் போட்டிருக்காங்க பாருங்க, 2014, 2011, 2013, 2018 கீழே செஷன். இவங்களுக்கெல்லாம் பில்டெக்ஸே கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து டெக்னாலஜிக்குள்ள இந்த மாதிரி கோடிங்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். பாமர மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க சொல்லுவாங்க எங்க ப்ராஜெக்ட் நாளைக்கு எங்கேயோ போயிருப்போம். வாட்ஸ்அப் கம்பெனியை வந்து மெட்டா வந்து 600 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? அந்த ப்ராஜெக்ட் வளர்ந்துருச்சு. வரும்போது வாட்ஸ்அப் யாரும் பெருசா யூஸ் பண்ணல. இன்னைக்கு போகணும்னு வாங்கினா எல்லாரும் முதல்ல வாட்ஸ்அப் தான் இன்ஸ்டால் பண்றாங்க. ஏன்? வாட்ஸ்அப் அத்தியாவசிய தேவையாயிருச்சு. அதோடைய வேல்யூ எல்லாருடைய இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்கன்னா குழந்தைங்களை போக எல்லாரும் இன்னைக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தங்க 2 போன் இருக்கு, அப்ப 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. ஒருத்தங்க 2 சிம் இருக்கு, ஒரே போன்ல பிசினஸ் வாட்ஸ்அப் ஒண்ணு, நார்மல் வாட்ஸ்அப் ஒன்று யூஸ் பண்றாங்க. இந்த டேட்டா அப்புறம் அவங்க கிட்ட இருக்கு. அந்த டேட்டாவுக்காக ஒரு மெட்டாங்கிற கம்பெனி வாட்ஸ்அப் கிட்ட இருந்து அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதுதான் ப்ராஜெக்ட் வளர்றது.